Subscribe for more content. Next sum, fourth. First sumல fourth point. First இதை இந்த பாலினாமியல நம்ம f of x னு எடுத்து எழுதிக்கலாம். 3x cube plus 3x squared plus 3x plus 3. g of x. இந்த பாலினாமியல நம்ம g of x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். First எல்லாம் ஆர்டரா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். x cube, x squared, x constant. x cube, x squared, x constant. கரெக்டா இருக்கு. So, first f of x எடுத்து எழுதிக்கிறோம். f of x. இந்த பாலினாமியல நம்ம எடுத்துக்கிறோம். f of xல இதுல 3 காமனா வெளில எடுத்துடலாம். 3 காமனா வெளில எடுத்துட்டா என்ன வரும்? x cube plus x squared plus x plus 1. So, இதை equation 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Next, g of x. Next, இந்த பாலினாமியல எடுத்துக்கிறோம். இந்த பாலினாமியல்ல 6 காமனா வெளில எடுக்கிறோம். இப்போ x cube plus 2x squared plus x plus 2. ஸோ இந்த பாலினாமியல நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ரெண்டு பாலினாமிலையும் x cube சேமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். இப்போ இதில் நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்க்கும்பொழுது இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 தான் வந்து ஹையஸ்ட் நம்பர். அப்போ இந்த பாலினாமியில நம்ம டிவைட்குள்ளே எழுதிக்கணும். x cube plus 2x squared plus x plus 2. இந்த பாலினாமியலை டிவிசராக நம்ம யூஸ் பண்ணணும். x cube plus x squared plus x plus 1. ஸோ இங்கே x cube-ஓட 1 மல்டிப்ளை பண்ணும்போது x cube வரும். இப்போ 1 into x cube plus 1 into x squared, x squared, 1 into x. ஸோ 1 into 1, 1. ஸோ இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ். ஸோ அந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடும். இப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் 2 மைனஸ் 1 என்ன வரும்? ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது நம்மளுக்கு ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் அங்கே 0 வரல. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது நாட் ஈக்குவல் டு 0 வரல. ஸோ நம்ம இதை தான் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட்டு டிவிசராக யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம டிவிசராக யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா இங்கே ஹையஸ்ட் டிகிரி இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்தோம்னா இங்கே இது ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் டிகிரி இது. ஸோ நெக்ஸ்ட் டிவிஷனில் டிவைட் பண்ணுறதுக்கு இந்த பாலினாமியலை நம்ம உள்ளே எழுதிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த டிவிசராக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 0x ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது. அதனால் நம்ம வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுத முடியாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு எழுத முடியாது. ஸோ 0x சேர்த்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட இங்கே எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 0x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ். இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 0x ஸ்கொயர்ட் என்ன ஆகும்? ஸோ இது 0x ஸ்கொயர்னால இது எடுக்க வேண்டாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0x ஸ்கொயர்ட் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் என்ன வரும்? கேன்சல் ஆனால் நம்ம போட வேண்டாம். ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு கேன்சல் ஆகிடும், போட வேண்டாம். ஆனால் இங்கே 0x இருக்கிறதுனால நம்ம 0x போட்டுக்கலாம், இல்லை போடாமே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வரும். இப்போ 1 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 0x இன்ட்டு 1 0x ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். 0. இப்போ நமக்கு இந்த டிவிசரால் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துட்டு. ஸோ இது பர்ஃபெக்டான ஒரு ஜிசிடி. therefore ஜிசிடி எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 0x ப்ளஸ் 1. இதில் 0x போடலாம், இல்லை போடாமலே இருக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1னாலும் ஜிசிடி தான்.